ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் 30 டேஸ் 30 டிப்ஸ் டே 29 பார்க்கலாமா? ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் மெயின் டாட் பிடிப்போம். அதை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி கரெக்டான அளவு எடுத்து மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஹூக் சைடு தான் நம்ம எடுக்கணும். ஹூக் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஹூக் சைட்லேருந்து மெயின் டாட் வரை எவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹூக் தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண லைன்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளே வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து உள்ளே வந்து டாட் எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், தெரியும் 1 இன்ச்சுக்கு. அப்போ அந்த 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்கு அப்புறம்லேருந்து 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இல்லாமல் அந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணக்க அந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு அப்புறம்ல இருந்தால் 1 இன்ச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போது டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த டாட் பிடிச்சிருப்போம்ல, அதுலேருந்து கீழே வர எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஹூக் சைடு உள்ள அளவு தான் எடுக்கணும். ஹூக் சைடு தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து இந்த சென்டரில் நம்ம அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவுலேருந்து மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மெயின் டாட் மார்க் பண்ணணும்.